அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். நேற்று இரவு வீடியோ வெளியிட முடியாத அளவிற்கு வேலை, மன்னிக்கவும். நல்லபடியாக ஒரு விழா நடைபெற்றது. விஸ்வ இந்து பரிஷத்துடைய அகில இந்திய பொறுப்பில் இருந்த ஐயா திரு வேதாந்தம் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நேற்று மிக சிறப்பாக நடைபெற்றது. மிகப்பெரிய மனிதர்கள் அந்த விழாவுக்கு வந்திருந்தாங்க. அந்த ஒரு விஷயமே அவர் தமிழ்நாட்டுக்கு, இந்து சொசைட்டிக்கு ஆற்றின விஷயங்கள் எவ்வளோ பெருசு அப்படின்றத காமிக்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அற்புதமான தருணம். எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி ஆண்டாள் கோயிலில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பேன். ஒரு கன்மேன்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க மனைவி வந்திருந்தாங்க. இல்லை, அவர் தான் வந்திருந்தார். அவர் வந்திருந்தார். நம்பர் 1. நம்பர் 2 என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு முதல் மரியாதை கொடுத்து சால்வை போட்டு மாலை போட்டு சங்கரமடம் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. 2வது என்னை பண்ண சொன்னாங்க. அவர் பாதம் தொட்டு வணங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா அந்த கால்கள் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இந்து மக்களுடைய நலனுக்காக, நம்மளோட கோயிலை காப்பாற்றுவதற்காக எவ்வளோ கிலோமீட்டர், எத்தனை லட்சம் கிலோமீட்டர் நடந்திருக்கோம், பிரயாணப்பட்டிருக்கோம். அந்த நன்றிக்காக எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய ஆர்எஸ்எஸ் என்கின்ற மாபெரும் இயக்கத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. நிறைய பேர் இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ சொல்ல வேண்டியது கடமை. ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு அமைப்பு ஹிந்து மக்களுக்கான அமைப்பு, இந்தியாவுக்கான அமைப்பு. அது நிறைய பேர் தவறாக புரிஞ்சுட்டாங்க. அந்த அமைப்பே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எதிரான அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அதாவது எப்படின்னா, இந்துக்களுக்கு நிறைய கொடுமைகள் நடக்கின்றன, இந்து சமுதாயத்துக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இதெல்லாம் தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லாமல் இருந்த காலம் ஒன்று இந்த பூமியில் உண்டு, இந்தியாவில். அதே போல் சிறுபான்மையை நான் சந்தோஷப்படுத்தணும். அவங்கள அவங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணும்போது பெரும்பான்மை இந்துக்கள் பாதிக்கப்பட்ட சம்பவங்களும் இந்த பூமியில் தொடர்ந்து நடந்து வந்தது உண்டு. 3வது இப்போ காஷ்மீரில் போய் ஒரு வெளியில் இருக்கும் போய் இடம் வாங்க முடியாது. ஆனால் இன்றைக்கி அதை வாங்க முடிஞ்சுது. அது மாதிரி எல்லோருக்கும் ஒரே சட்டம் இன்றைக்கி அது சாத்தியமாக இருக்குது. இது போல் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதில் நான் ரொம்ப குறிப்பாக இந்து மதன்றதுக்கு அப்பாற்பட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் முதல்ல இந்தியனாக இருக்கணுன்ற ஒரு அறிவை கொடுத்த ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் தான். ஏன்னா நிறைய பேர் இந்த ஊரில் இருந்துட்டு பாகிஸ்தான் ஜிந்தாபாத், பங்களாதேஷ் ஜிந்தாபாத்னு கோஷம் போடுறவங்களும் இருக்காங்க. அவங்க முஸ்லீம் என்கிற ஒரே விஷயத்திற்காக அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த பூமியில் இருக்காங்க. பட் இந்த இடத்துல அது நீ ஆதரவு கொடுத்துக்க தப்பு இல்லை, ஆனால் நம்ம நேஷன் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த இயக்கமே ஆரம்பிக்கப்பட்டது. 100 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பயணம் என்பது 2011க்கு பிறகு தான். ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவங்க அந்த இயக்கம் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தது நேற்று. எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்துவரோ அவங்களுடைய மதத்துக்கு, மத பிரச்சாரத்துக்கோ இல்லை மத கட்டடங்களுக்கோ மத மதங்கள் சார்ந்த விஷயத்திற்கு பணம் கொடுப்பாங்க. ஆனால் இந்துக்களுக்காக பாடுபடக்கூடிய அந்த பிரச்சாரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு யாரும், அதாவது அந்த ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்புக்கு பணம் கிடையாது. அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் 3 நேர ஊழியராக பிரச்சாரக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. அவங்க யார்ட்டையும் போய் கேட்கணும் அவசியம் இல்லை. அது நம்மளோட கடமை. அம்மாவுக்கு சோறு போடுறது நம்மளோட கடமைன்னா, நான் அது அம்மா போய் எனக்கு சோறு போடுன்னு சொல்லுவாங்களா பெற்ற பையன்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும். நீங்கள் இந்த பிரச்சாரக் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வரும். நமக்கு இந்த உணர்வை ஊட்டுவதற்காக, ஹிந்து என்கின்ற உணர்வையும் இந்த மத நல்லிணக்கத்தையும் போற்றி பாதுகாப்பதற்காகவும், இந்தியா ஒரு வலிமையான தேசமாக மாறுவதற்காகவும் திருமணம் செய்து கொள்ளாமல், எந்தவித வருமானமும் இல்லாமல்
முழுக்க முழுக்க தங்கள் உடல் பொருள் ஆவி அத்தனையுமே ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்புக்கு ஒப்படைத்து எந்த அளவுக்கு சிம்பிளாக ஒரு லைஃப் லீட் பண்ணுன்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதுபோல் ஒரு லைஃப்பை லீட் பண்ணுற ஆட்களுக்கு வந்து பணம் என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் நமக்கு அழைப்புகள் வந்ததுன்னா வந்தாலும் சரி வராட்டியும் சரி அந்தந்த ஊரில் நிகழ்ச்சி நடக்கும். அந்த எப்படி சொல்கிறது, ஒரு சமர்ப்பணம் அப்படின்னு ஒரு விஷயம். அதாவது நம்முடைய பணத்தை 5000 50 ரூபா 500 ஒரு கவரில் போட்டு பாரத மாதா காலடியில் வைக்கணும். அதை தவிர அவங்களுக்கு வேறு கலெக்ஷன் மோடே கிடையாது. அதில் தான் அவங்க ட்ராவல் பண்ணிக்கணும், அதில் தான் அவங்க சாப்பிட்ணும், அதில் தான் வந்து அவங்களுக்கு மருத்துவ உதவிக்கான இப்போ திடீர்னு வந்து ஒரு பிரச்சாரக்கு உடம்பு சரியில்லை, இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து இன்சூரன்ஸ் எடுக்காததுக்கு காரணம் ஒன்று நோய் வராது என்ற ஒரு நம்பிக்கை, வரக்கூடாதுன்ற நம்பிக்கை. ரெண்டாவது வந்து இன்சூரன்ஸில் வந்து ஒருத்தருக்கு ஒரு பிரச்சாரக்கு இப்போ இப்போ என்னோடய தம்பி ஒரு பிரச்சாரக் உதாரணத்துக்கு அவர் இறந்து போயிட்டார். அவருக்கான இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது. 1 கோடி ரூபாவோ 5 கோடி ரூபா வந்துடும். எல்ஐசிலேருந்து ஏதோ ஒரு எங்கே பாலிசி எடுக்கப்பட்டதோ அங்கேருந்து வந்துடும். அந்த பணத்தை எதிர்பார்த்து கூட அந்த குடும்பம் இருந்துடக்கூடாது. அவ்வளோதான். அந்த பிள்ளையை பற்றாச்சு, நான் உங்களுக்கு நாட்டுக்காக நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு உணர்வு வரணும். ஸோ எந்த விதத்துலையுமே பிரச்சாரக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய வருமானம் அந்த வீட்டுக்கு இருக்காது. முழுக்க முழுக்க தேசப்படி தான். ஸோ நான் வந்து பார்த்தது என்னென்னா, அந்த கிட்டத்தட்ட வேதாந்தன் ஜீவில் வந்து ஒரு பிரச்சாரக்காக தான் தன் வாழ்க்கை தொடங்கியிருக்காரு. நேற்று வந்து பையாஜின்னு ஒருத்தங்க, அவங்க வந்து ஆர்கனைசேஷனில் நம்பர் 2 இருந்தவங்க, ரொம்ப நாலேஜபிள் பர்சன். பாக்ராஜி, சுனில் அம்பேக்கர்ஜி, இது போல் ஸ்தானு மல்யான்ஜி, பிஎம் நாகராஜி, பாலாஜிஜி, ராமன்ஜி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிரச்சாரக் கூட பேசும்போது மட்டும் அந்த கூஸ் பம்ப்ஸ் வரும். அதாவது என்னால் முடியாது அந்த வேலையை. நீங்கள் மலானில் சொன்னால் எல்லாம் வந்து பணத்தை இருக்க சொன்னால் இருக்கலாம், ஆனால் அதை வந்து தினமும் ஒருத்தனால் பண்ண முடியுமா? ஆனால் இதை விட கீழே இறங்கி நாட்டுக்காக தங்கள் உயிரை பணைய வைத்து வேலை பார்க்கக்கூடிய அவங்க லைஃப் வந்து உண்மையிலே நீங்கள் பக்கத்துலேருந்து கேட்டிங்கன்னா ரத்த கண்ணீர் தான் வரும். ஸோ அவங்கெல்லாம் வந்து நேற்று வந்து ரொம்ப நெருக்கமாக அவங்க கூட சில தருணங்கள் இருந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எச் ராஜா அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக அவர் மேலே என்ன குற்றச்சாட்டோ என்ன சொல்லலாம், அதை பேசுகிறார் இதை பேசுகிறான்னு சொல்லிட்டு, ஆனால் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து கால் நடக்க முடியாது, கை கொஞ்சம் பர்ஃபெக்டாக செட் ஆகலை, ஆனால் அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார். அதுதான் உணர்வு. ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, நாமும் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா நம்ம இடம் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், அதை வாங்குகிறோம், இதை வாங்குகிறோம். ஆனால் நாம் வந்து ஏதாவது இந்த ஆர்எஸ்எஸ் போன்ற ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரே அமைப்பு தான், அந்த அமைப்பு கீழே ஒரு 32-40 டிவிஷன் இருக்கலாம். அந்த அமைப்புக்கு வந்து வாய்ப்பு இருக்கும்போது நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணணும். எனக்கெல்லாம் வந்து சில பிரச்சாரக்கெலாம் நான் பேசும்போது 15 வருஷத்தில் பேசும்போது ஒருவேளை சாப்பாடு கூட இருக்காது. 2 நாள் 3 நாள்லாம் சாப்பாடு இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவன் பை பர்த் பிராமினாக இருப்பான். அங்கே மீன் சாப்பாடு தான் இருக்கணும் அப்படின்னா மீன் சாப்பாடும் சாப்பிடுவாங்க. ஏன்னா ருசிக்காக இல்லை, அந்நியப்பட்டு போயிடக்கூடாது. இவன் ஐயர், இவன் ஐயங்கார், நம்ம மீனவர், அந்த ஏற்றத்தாழ்வு வரக்கூடாதுன்ற அளவுக்கு வேலை பார்க்கக்கூடிய மனிதர்கள். அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுன்றது எனக்கு தாழ்மையான கருத்து. நீங்களாம் வந்து நான் சொல்கிற லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட கொஞ்சம் வாய்ப்பு இருந்து பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த கேசவ நாயகன் ஒருத்தங்க இருந்தாங்க, நீங்கள் இந்த பாரதிய ஜனதாவுடைய ஆர்கனைசிங் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார். இப்போ அவங்க முன்னாடி ஆர்எஸ்எஸ் தாய்க்கழக பணிக்க திரும்பி வந்துட்டார். அவர் எதாவது கிண்டல் பண்ணுவாங்க, நிறைய தவறான வீடியோஸ் அவரை பற்றி திட்டி அந்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுன்ட்டு. அந்த குற்றச்சாட்டு சொல்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எனக்கு அவர் அதிகம் பழக்கலை, நல்லா சொக்கலிங்கஜி ரொம்ப மரியாதையாக பேசக்கூடியவர். அவர் என் கூட சாப்பிட்ருக்கவங்க நம்ம வந்து எனக்கு நல்லா தெரியும், அவருக்கு என்ன தெரியும். 2004 சுனாமி வந்தப்போ அவர் ஆயிரக்கணக்கான பிணத்தை தன் கையால் எடுத்து அடக்கம் பண்ணவர். அவர் அங்கே நாகப்பட்டினத்திலே குடியிருந்தவர். ஸோ நம்ம என்னன்னு தெரியாமல் அவங்க வாழ்க்கைக்கு நம்ம போகாமல் ஏதாவது வந்து எவனையாவது அசிங்கப்படுத்தினா, ஒரு ஆணை அசிங்கப்படுத்தினா பொம்பளை பொறுக்குன்னு சொல்லிடலாம், ஒரு பொம்பளையை அசிங்கப்படுத்தினா அவர் வந்து தேவடியான்னு சொல்லிடலாம். இது போல் தான் நம்ம இருக்கோம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஓரமாக வைத்து விட்டு இது போன்ற ஒரு அவதூறு குற்றச்சாட்டுகளை சரியான பேச்சுக்களில் பேசாத ஒரு வீடியோலாம் பார்த்துட்டு நாம் ஒரு தவறான
உருவகத்துக்கு வரக்கூடாது. அது வந்து ஒரு தவ வாழ்க்கை. எப்படி மிலிட்ரி வந்து இந்த நாட்டுக்கு முக்கியமோ, எப்படி போலீஸ் இந்த நாட்டுக்கு எலண்டோவுக்கு முக்கியமோ, அதை விட ரொம்ப முக்கியம் ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பு. அந்த அமைப்போட நோக்கமே என்னென்னா, ஒரு 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 நேரத்துக்கு அப்புறம் இந்த அமைப்பே இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? எல்லாரும் இந்தியனாக மாறியாச்சு, எல்லாருக்கும் இந்து உணர்வு வந்துருச்சுன்னா அந்த அமைப்புக்கு வேலையே கிடையாது. அதுதான் அவங்களோட நோக்கமே. இந்த அமைப்பு கலைக்கப்பட வேணுன்றத நோக்கமாக வைத்து ஒரு ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புனா வேறு ஏதாவது ஒரு அமைப்புக்கு இந்த மாதிரி ஒரு சொல்ல முடியுமா? ஸோ அதனால் உங்களுடைய பார்வை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிங்கன்னா தயவுசெய்து வந்து நீங்கள் இந்த திராவிட சித்தாந்தங்களும் திராவிட கட்சிகளும் சொன்ன ஒரு பார்வையில் பார்க்காமல், ஒரு காயினுக்கு 2 பக்கம் இல்லை 3 பக்கம் இருக்குது. அவங்க பக்கத்தில் அவங்க விஷயம் சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் ஒரு பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்குது, நடுவில் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இன்னும் 2 பக்கம் இருக்கு இல்லையா? நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஒருத்தன் வந்து ஒரு அவசரமாக நீதிமன்றத்துக்கு ஓடி வருவான். ஜட்ஜையா தீர்ப்பு கொடுங்க, என் கண்ணை அவன் பிடிங்கிட்டு அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் உடனே தண்டனை கொடுக்க போவார். ஒரு கதை தான் இது. உடனே அப்போ இன்னொரு பக்கத்தில் இருந்த பெஞ்ச் 3 பேர் இல்லை ஜட்ஜில் மற்ற 2 பேர் சொல்லுவாங்க, அவசரப்படாதீங்க, வரக்கூடியவன் வந்து இவர் மேலே என்ன குற்றச்சாட்டை வைக்கிறான்னு பார்க்காம நம்ம வந்து தீர்ப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொன்னது போலவே வரக்கூடியவன் வந்து 2 கண்ணையும் என்னை எடுத்துட்டான் அப்படின்னு கைத்தாங்களா 2 பேரும் பிடிச்சவனை தூக்கி கூப்பிட்டு வருவாங்க. அப்போ நீதிமன்றம் ஒரு அவசரப்பட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தோன்னா ஒரு கண்ணை எடுத்துட்டான், அதனால் இதை எடுத்தவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அவன் செத்து போயிருப்பான். அப்போ 2 பக்கமும் நியாயம் இருக்குது. ஸோ அரசியல் அவதூறுகள், இந்த அவதூறு பேச்சுக்கெல்லாம் ஒரு ஓரமாக வைத்துட்டு ஆர்எஸ்எஸ் என்ற மாபெரும் இயக்கத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுன்ற தாழ்மையான கருத்து. அந்த இயக்க கருத்துக்கள் வந்து தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் உலகத்துலையும் போய் சேர்ந்ததுன்னா சண்டைகளே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். இஸ்லாமியர்களையும் ஆர்எஸ்எஸ் வெறுக்காது. ஆர்எஸ்எஸ் சீஃப் சர்சங் சாலக்குன்னு சொல்லுவாங்க, மோகன் பகவத் அவர்கள். என்ன சொல்லுவார்னா, அவங்க என்ன அரேபியாவிலேருந்து ஜப்பான்லேருந்து வந்தாங்க, அவங்க இந்த பூமியில் இருந்தவங்க. இதுக்கு அவங்களுடைய ஜெனட்டிக்கலாக டிஎன்ஏ பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா இந்துக்களில் தான் இருந்திருப்பாங்க. நடுவில் வந்து இந்த இஸ்லாமிய படையெடுப்பு அப்போ தான் வந்து இந்த மத மாற்றம் நடக்குது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் உள்ளே வரும்போது தான் கிறிஸ்துவம் என்ற ஒரு விஷயம் வருகின்றது. ஸோ அவங்க நம்முடைய சகோதரிகள் தான். ஏதோ ஒரு இடத்துல நம்ம எல்லாம் லிங்காக இருப்போம். அவங்களுக்கு நமக்கு இந்துக்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவங்களுக்கும் இருக்குது. ஆனால் வந்து நம்ம என்ன கவனிக்கணும் இந்த இடத்துலனா, நமக்குள்ள ஒரு அந்த மத சண்டைகளை மூட்டுவதற்கு சில சக்திகள் இருக்குது. அந்த சக்திகளை முறியடிச்சிட்டோம் அப்படி சொன்னால் இங்கே வந்து இஸ்லாமிய தீவிரவாதி இருக்க மாட்டாங்க, ஹிந்து தீவிரவாதி இருக்க மாட்டாங்க, கிறிஸ்துவ தீவிரவாதி இருக்க மாட்டாங்க. யாரும் எந்த மதத்தை வைத்தும் யாரும் பொய் சொல்ல முடியாத ஒரு நிலமும், கோவில் இருக்கும், மசூதி இருக்கும், சர்ச் இருக்கும், எல்லாமே ஹாப்பியாக இருப்பாங்க. எல்லாரும் எல்லா பண்டிகையும் மகிழ்ச்சியாக சேர்ந்து கொண்டாடக்கூடிய சூழ்நிலை வரணும். அப்படின்னா ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பு வந்து தமிழ்நாட்டில் இன்னும் பெருசாக வளரணும். அதுக்கு நம்மளோட சப்போர்ட்டும் தேவை. மேபி நான் இனிமேல் என்னுடைய ப்ரோக்ராம்ஸில் நான் எங்கெல்லாம் பேசுகிறேனோ, ஏற்கனவே நான் வந்து கிருஷ்ண ஜெகநாத்ஜி மட்டும் நான் கூப்பிட்டு பேசியிருந்தேன். அவரும் ஆர்எஸ்எஸோட பிரச்சாரக். எந்த வருமானம் கிடையாது அவருக்கு, எந்த ஒரு பைசா. அவர் அதாவது தனி பேங்க் அக்கௌண்ட்டே இருக்காது பிரச்சாரக். அதான் அதில் பெரிய எக்ஸ்க்ளூசிவான விஷயம். தனியாக பாக்கெட்டில் போனோம் அதெல்லாம் கிடையாது. அது அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஹெட் குவார்ட்டர் சங்கம் பார்த்துக்கும், அவ்வளோதான். அவங்களுடைய சோப்பு வாங்கினா கூட சங்கம் அவங்களுக்கு தான் காசு கொடுக்கும். ஒரு காப்பி குடித்தா கூட 5 ரூபானா காப்பி 5 ரூபாய்க்கு சங்கம் தான் காசு கொடுக்கும். இவங்களுக்குன்னு தனி அக்கௌண்ட்டே இருக்காது. அப்போ அவர் நிறைய ப்ரோக்ராமில் நம்ம பேசியிருக்காரு. அது இப்போ அவரும் பிரச்சாரக்குன்றதுக்காக அதை சொல்கிறேன். இப்போ வருகின்ற காலங்களில் நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு பேரை வந்து நம்ம விழா மேடைகளை தொடர்ந்து சொல்லி இந்த மக்கள்கிட்ட சகோதரத்துவ ஒரு வாழ்க்கைக்கு எப்படி வந்து இந்த நம்முடைய படிக்கிற இந்த மெக்காலே கல்வி திட்டம் தவறானது என்கின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஸோ அந்த விழா நல்லபடியாக நடைபெற்றது. 2வது விஷயம், நம்மளுடைய நாமக்கல் ப்ரோக்ராம் வந்து இன்னும் எல்லாமே பக்காவாக செட் ஆகிருக்கு. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 9566679777 95 666 79 777. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. அந்த நுழைவு கட்டணம் 450 ரூபா. அது சாப்பாடுக்கான விஷயம் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு கட்டணம். ஏன்னா ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 2000 ரூபா செலவாகும். இது மண்டபம், எல்இடி, மைக்குன்னு எடுத்து எல்லாமே பண்ணுறதுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்து ஏசி போட்டு உட்கார வச்சு பண்ணுறதுக்கு
இது வந்து மக்களுக்கு அந்த இலவசன்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது ஒன்று. அட் த சேம் டைம் நானும் வந்து இலவசமாக எது கொடுத்தாலும் அது சேர்றதில்ல. 3வது விஷயம், அந்த குறைந்த கட்டணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இலவச மனப்பான்மைகள் வந்து ஒதுக்கப்பட்டுருவாங்க. ஏதாவது நம்ம வீட்டில் இருக்க 3 வேளை சொக்கலிங்கம் சோறு போடுவான், போய் சொல்லிட்டு அங்கே போய் ஏசியில் தூங்கிட்டு வரலாம், ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணுமான்னு கேட்டு வரலாம் அப்படின்ற ஆட்கள் வரமாட்டாங்க. குவாலிட்டியான பீப்புள் வருவாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து ஏப்ரல் 5 நாமக்கல்ல ஐஸ்வர்யா மகாலில் நிச்சயம் நடைபெறும். காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும். ஸோ அதுக்கான திரும்பவும் சொல்ல அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 9566679777 9566679777. இந்த நம்பர் ஜிபே நம்பர் கிடையாது. அதனால் ஃபோன் பண்ணி என்கொயரி ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இந்த நம்பரை யூஸ் பண்ணிங்க. அதே போல் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து திருவாரூர் சம்மந்தமாக ஒரு விஷயம் பேசணும். நாளைக்கு திருவாரூர் தேர். நான் ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு மன்னிச்சுங்க. அந்த திருவாரூர் தேரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை அமைப்போட மாநில தலைவர் திரு கணேசன் சாரோட தலைமையில் மாயவரம் சங்கர், மதுரை நாகராஜன் சார், ஸ்ரீவில்லிபுத்தூர் சக்திவேல் சார் இவங்கெல்லாம் சேர்ந்து மோர் கொடுக்குறாங்க. மோர்னால் ஏதோ வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1000 லிட்டர் 1 லிட்டரு தயிருக்கு 1000 லிட்டர் தண்ணி ஊற்றி கொடுக்குற மோர் கிடையாது. இது வந்து எப்படி சொல்லலாம், 1 லிட்டரு மோர் 1 லிட்டர் தயிர் இருக்குது அப்படின்னு சொன்னால் 6 லிட்டரு தான் வந்து தண்ணி ஊற்றுவாங்க. அந்தளவுக்கு திக்காக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாலாம் போட்டு. அதுபோல் வந்து நாளைக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அந்த மோர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க நம்ம மக்கள், ஆசைப்படுறேன் நானும். ஸோ ஒரு கேன் பார்த்திங்கன்னா 3000 ரூபாய். அந்த ஒரு கேன் வந்து உங்கள் குடும்பம் சார்பாக நீங்கள் கொடுக்கலாம். சங்கர் சார் ஒரு நேர்மையோட உச்சக்கட்டம். அவரோட நம்பர் வந்து 9150624624 91 50 624 624. அவருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவர் வந்து ஜிபே நம்பர் டீட்டெயில்ஸ் சொல்லி ஜிபே வாங்கிப்பாங்க. வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் மோர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அது 50 கேனா 100 கேனா நமக்கு தெரியாது. ஸோ எங்கிட்ட பணம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுக்குறேன். ஏன்னா பொதுவாக அந்த பக்தர்களுக்கு வந்து யார் உதவுறாங்களோ அவங்களுக்கு கடவுளை ரொம்ப பிடிக்கும்னு என்னுடைய குரு சொல்லியிருக்கார், சுவாமி நாராயணன் சுவாமிகள். அப்போது அதனால் அந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் எல்லா இடத்துலையும் அன்னதானம் பண்ணுறது. அந்த விஷயத்தை மையப்படுத்தி தான் கோயிலை வைத்து தாலிக்கு தங்கம் கொடுக்குறது. எல்லாமே கோயிலை மையப்படுத்தி ஏன் பண்ணோன்னா எல்லாருமே எல்லா விஷயமே பக்தர்கள் போகணும். சாமி கும்பிடாதவங்க ஒன்றும் போகக்கூடாது. அவங்க அல்லாவை கும்பிட்டோம், இல்லை ஆண்டாளை கும்பிட்டோம், இயேசு கும்பிட்டோம், கடவுள் நம்பிக்கை இருக்கணும் தான் நம்ம கொடுக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். எங்ககிட்ட மத வேறுபாடு இல்லை, ஜாதி வேறுபாடு இல்லை. ஸோ அதனால் யார் வேணால் இது வந்து யூஸ் பண்ணிங்க. உங்களுடைய குடும்பம் வாழ்வாங்கு வாழ செல்வ செழிப்புடன், நிறைவுடன், மகிழ்ச்சியுடன், நல்ல திருமண நிகழ்வுகளுடன், குழந்தை பிறப்பு நிகழ்வுடன் நடக்கணும்னா 91 50 624 624 என்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உடனடியாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நிறைவாக 29ஆம் ஃபங்க்ஷன். அது வந்து நாளைக்கு இன்றைக்கி முடிஞ்சால் நைட் ஒரு வீடியோ போட்டு அதில் வந்து அந்த ஃபங்க்ஷன் குறித்த விஷயங்கள் பேசிக்கிறேன். ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகத்தின் தாய் ஆண்டாளுக்கு நர்சனுக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் இன்று இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.